மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வசீகரம். முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆர் சென்னை மாகாணத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார். அந்த பொதுக்கூட்ட பத்தையான படங்கள் நீங்க கூகுள்ல போய் தேடினா எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுல கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு புகைப்படம் உங்களால பார்க்க முடியும். இந்த புகைப்படத்துல பாருங்க, ஒருத்தர் கூட நிக்கிற அளவுக்கு கூட ஒரு காலி இடம் உங்களால பார்க்க முடியாது. பில்டிங்ல, பேனர்ல, மரத்துலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்து நிற்பாங்க. அப்படி லட்சக்கணக்கான தொண்டர்களை ஒரே ஒரு ஆளை கட்டுப்படுத்தினவர் தான் எம்ஜிஆர். அவர் நினைச்சிருந்தா துணை ராணுவ படையை எனக்கு வர வச்சிருக்க முடியும். ஆனா அவர் அதை செய்யல. ஏன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் அது என்னோட வார்த்தைக்கு கட்டுப்படுங்கிற முழு நம்பிக்கையும் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அப்படித்தான் அந்த தொண்டர்கள் கூட்டமும் இருந்துச்சு. காலாகாலத்துக்கு தொண்டர்கள் கூட்டத்தை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தார். 1008 உள்கட்சி பூசல்கள் இருந்தாலும், பல்வேறு உட்பிரிவுகள் இருந்தாலும், அதிமுக இன்னும் உயிரோடு இயங்குவதற்கான முக்கியமான காரணம் அந்த ஒழுக்கமான தொண்டர் படை தான். அந்த ஒழுக்கமான தொண்டர் படையை உருவாக்கி கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இந்த புகைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்த சமயத்துல அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சு பொதுக்கூட்டம் கலைஞ்சு போகக்கூடிய சமயத்துல உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படக்கூடாது, அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கையாண்ட ஒரு யுக்தி காலாகாலத்துக்கும் அரசியல் தலைவர் தெரிஞ்சுக்க வேண்டிய யுக்தி. பொதுக்கூட்டம் முடிஞ்சு எம்ஜிஆர் மைக்ல பெண்கள் எல்லாரும் போங்க, குழந்தைகள் எல்லாரும் போங்க, முதியோர்கள் எல்லாரும் போங்க, நான் ஆண்கள் கிட்ட மட்டும் ஒரு ரகசியம் பேசணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னார். அதை கேட்ட பெண்கள் கூட்டமும் முதியோர்கள் கூட்டமும் கலைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு 15-20 நிமிஷம் இடைவெளி விட்டு பெண்கள் கூட்டம் எல்லாமே கலைஞ்சு கொஞ்சம் தூரம் போனதை தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் ஆண்கள் கிட்ட ஒன்னும் விஷயம் இல்ல, நீங்களும் வீட்டுக்கு போலாம். அது எதுக்காக அப்படின்னா, கூட்டத்துல இருந்து எல்லாரும் ஒரே நேரத்துல கலைஞ்சு போனீங்க அப்படின்னா பெண்கள் தடுமாறி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழந்தைகள் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள முன்னாடி அனுப்பிட்டு உங்களை பின்னாடி அனுப்புறேன், எல்லாரும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னார். அந்த கூட்டம் அப்படியே ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. ரசிகர்கள் மேல அவர் கொண்ட அளவற்ற அன்புனாலையும், தலைவர் மேல தொண்டர்கள் கொண்ட அளவற்ற அன்புனாலையும் தான் அதிமுக இன்னைக்கும் ஒரு கட்டுக்கோப்போட இயங்கிக்கிட்டே இருக்கு. இந்த கட்டுக்கோப்பு ஒவ்வொரு ரசிகர்கள்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நல்ல தலைவனை கொடுக்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாலும் அறியாமையினாலையும் ஒழுக்கமின்மையினாலையும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி அசம்பாவிதங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றம் மக்கள் கிட்ட இருந்தா மாறணும்னு இல்லை, ரசிகர்கள் கிட்ட இருந்து முதல்ல மாறணும். அப்போதான் தலைமையும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சம்பவம் சொல்றேன்.